நான் கோதை சீரோன் மணி வந்தேன் அரசாங்கத்தில் வாங்கம்மா வணக்கம். வாங்க மந்திரியார். வணக்கம்மா. ரொம்ப வணக்கம். வயசானது பார்க்கணும்னு வந்துட்டு என்ன பண்ணுவேன்? யார் என்று விளக்கம் தெரிந்ததா? சௌரியமா? நல்லா இருக்குமா. ஏன் அது தெரியும்? நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏன் இல்ல பேங்க்ல வேற ஏதாவது காசு இருக்கா இல்லையா? அப்ப எனக்கு எப்பா ஏய் ஆமா கண்டிப்பா. ஏன்னா நான் சின்ன சேலத்துக்கு அந்தாண்டது வந்துக்கிறேங்க. நான் இதுக்கு பயந்துட்டு இன்னைக்கு வண்டி இங்க போட்டுட்டு போட்டுட்டா அம்மாலாம் வேணாம் 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 போதும் போதும். உன் பொண்டாட்டி போல பூச்சா எல்லாம் நல்லா இருக்கும். அதான் கேட்டிக்காரனுக்கு பணம் கொடுத்ததால என்ன சொல்றாங்க? அப்படி மாணிக்க வீரைய மரகத பதுமையை வயர்த்து இந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதுளம் செல்விய மாதுளம் இந்த விழியே ஆணி பொன் கட்டிலே அறிய ஆசரத்தை எங்களை அரசால் வைத்தது அறியாத நெஞ்சில் ஓம் என்னும் வைத்தில் பிரணவம் தந்த மாதிரி ராமா ராமா சரி உள்ள ரெட்டகாலி சண்டை அப்படிதான். அப்படி நாம எல்லாம் ஒரு சுதந்திர பறவை பறவை இல்லையா? இன்னைக்கு ராத்திரிக்கு இவ்வளவு பேர் தூக்கத்தை கெடுத்துட்டோம். ஆமா நாளைக்கு இதுல பாதி கூட இருக்காது அந்த ஊர்ல. ஒரு 10-20 வரும். அப்படி இருக்க சரி அதெல்லாம் போகட்டும். சத்திரிய வைசிய சூத்ரால் என்று சொல்ல முடியான 4 வண்ணத்தார்களும் அமர்ந்திருக்கும்படியான லட்சுமி கடாட்சம் பொருந்திய சபைக்கு முன்பாக நான் தப்பார் வந்தனே. நான் யாரு? யாருடைய மனைவி? யாருக்கு மகள்? எம்மா பேசாதீங்கம்மா, எம்மா பேசாதீங்க. நான் இங்க திரும்பி திரும்பி பார்த்துட்டு நாங்க எப்படி முடிக்கிறது? பாஞ்சாலி என்று ஒரு பேர், திரௌபதி என்று ஒரு பேர். ஆமா ஏற்கனவே எங்க அப்பா பாஞ்சாலன் துரோணாச்சாரியாரிடத்திலே சபதமிட்டார். என்ன சபதம்? ரதக்கொடி கம்பத்திலே கட்டி இழுத்து வந்தவனுக்கு தோலுக்கு சென்ற பெண்ணும் துரோணனை கொள்வதற்கு ஆண் வெற்றி என் சபதத்தை நிறைவேற்றவில்லை என்றால் பாஞ்சால மன்னன் அல்ல என்று சபதமிட்டு யாசன் உபயாசன் என்று சொல்ல முடியாத முன்னிறுவடை கொண்டு வந்து பாஞ்சால நாட்டே புத்திர காமிய தியாகம் செய்தார். அப்புறம் அந்த யோக முனிவர் யாகம் செய்கிறார். அப்பேற்பட்ட நெருப்பிலே 16 வயதுள்ள பருவ பெண்ணாக பொற்சிலை போல் உருவானவள் தான் இந்த பாஞ்சாலி. அப்படியே சேலையாட்டம்.
அன்னாராகிய துஷ்டத்தொய்மன் ஆணும் பெண்ணும் இல்லாத அருவியாகிய செகண்டி 210 அடி உயரம் கொண்ட அனுமந்தாதா என்ற வில் உருவானது. வில்லு ஈக்களுக்கு எங்க இருக்க வேண்டும்? தலையில, கொடுக்கல பாம்புக்கு, பல்லுல, மனிதனுக்கு சொல்லுல, சொல்லிலே விஷம் கொண்ட துரியோதனால் பாண்டவர்கள் அரக்கு மாளிகையிலே மாண்டு விட்டார் என்று இந்த உலகம் எல்லாம் வதந்தை பேசுகிறாங்க. இதை கேள்விப்பட்ட தந்தையாகிய துருபதியன் பார்த்தார். துரோணாச்சாரியார் இடத்துல யுத்த சபதம் நிறைவேறாது போட்டிருக்கிறது. அப்படி என்று மனத்தழக்கமாக இருந்தார். அங்க இருந்த குறிப்பிடங்கள் எல்லாம் பார்த்தார்கள். மேலும் பாஞ்சால மன்னா இவர் ராஜாக்களும் தேவாம்சம் கொண்டவர்கள் அரக்கு மாளிகையிலே மாண்டு இருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் கண்டுபிடிப்பதற்கு வழி. அது என்ன வழி? மகளாகிய பாஞ்சாலிக்கு பாஞ்சால நாட்டிலே வில்ஜயவரம் ஏற்படுத்துங்கள். சுயவரத்தினுடைய நிபந்தனை என்ன? 350 அடி உயரம் கம்பத்தை நட்டு அதிலே மச்சத்து சுயலை விட்டு கீழே வெள்ளிக்கிடாரத்திலே மஞ்சள் நீரை கரைத்து வைத்து அனுமந்தாதா என்ற வில்லை கொண்டு வந்து நிறுத்தி யார் ஒருவர் வில்லை வளைத்து மஞ்சள் நீரை பார்க்க வண்ணமாக மச்சத்தை அடிக்கின்றாரோ அவருக்கு என் மகளை தருவேன் என்று பறைசாற்றுகின்றார்கள். அதே மாதிரி எங்க அப்பா சுயவர ஏற்பாடு இந்த மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்காங்க. என் கல்யாணத்துல அப்பா ஏப்பா எனக்கு செய்யவரன் உன்னை மாலையிடும்படியான மன்னவர் மாண்டு விட்டதாக கேள்வி. அதுக்காக தான் அப்பா இந்த பாவியாகிய நான் ஜென்மம் எடுக்கா முன்னமே எனக்கு என்று ஒரு ஆண் மகனை நியமித்து இப்ப என் புருஷனை நான் கண்ணால பார்க்காமலே சம்மஞ்சாதி ஆகிவிட்டேன். அப்பா கண்ணீர் புகை சிந்தி கதறி அழுதேன். இல்லம்மா உன் கல்யாணம் நடக்கும். எப்படி நடக்கும்? அவர்கள் நாட்டில் இருப்பாரா? நமது கல்யாண செய்தி கேட்டதோர் மாத்திரம் அந்த கெம்பீரர் வருவார் இங்கு. பாண்டவர்கள் நாட்டுல இருந்தாதானே பாஞ்சாலிக்கு கல்யாணம்னு தெரிஞ்சு வருவாங்க. கடலூர்ல 2 நாளா மனிதமா ஆடுதுன்றதால தானே இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க. அந்த பாவி செய்த வஞ்சகத்தினால் பாண்டவர்கள் காத்தில் இருப்பாரானால் காரியம் என்ன? அந்த தார்பிகர் வராத விட்டால் என்ன செய்ய? பொண்ணுக்கு கல்யாணம் என்னன்னா அவ வாழ்க்கைய அழிஞ்ச மாதிரிப்பா, உயிரே போன மாதிரி. கல்யாணம் நின்னுடுன்னு எனக்கு பயமா இருக்குதுப்பா. எங்க அப்பா ஆறுதல் சொல்றாரு. அந்த நேரத்துல எல்லா நாட்டு அரசர்களும் கும்பிலாக வராங்க. நெருப்பிலே பிறந்த மாந்துளிர் வதனி இந்த பாஞ்சாலி எவ்வளவு அழகா இருப்பாங்க. என் அழக பார்க்க வந்த மன்னர்கள் யாராலும் என்னுடைய லட்சியத்தை யார்தான் முடித்து என்னை திருமணம் செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்க வந்தவங்க யாராலும் வில்ல வளைக்கணும் நாம தான் கல்யாணம் பண்ணணும்னு வந்தவங்க யாராலும். அதெல்லாம் என் பெரிய கொழுந்தனாருக்கு என்ன கல்யாணம் பண்ணணுன்ற ஆசை. உங்க கொழுந்தனாருன்னா யாரு? அவர் யாருக்கும் வணங்காத முடியோர். அவர் யாருக்கும் அவர் யாருக்கும் வணங்காத முடியோர். அவர் கையில் உடையோ யாருக்கும் வணங்காத என் கொழுந்தனார் பெரிய மனுஷன்டா. அடையாள சொல்லு, ஒரு பேரை சொல்லு. தெரியாது அவனுக்கு? எனக்கு எப்படி தெரியும்? அவர் அரவத்தில் சற்ப கொடியோ. அவர் அரவத்தில் அவர் அரவத்தில் சற்ப கொடியோ. இந்த அகிலத்தில் ஒருவர் நிகரத்த பூச்சக்கரையோ. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா யாருன்னு? தெரியலையா? கோவிந்தனா பேரை சொல்லக்கூடாதுன்னு தானே கேட்கறேன். கம்மி சொல்லலாம். கோவிந்தனா பேரை கூட சொல்ல முடியாது. ஓ துரியோதனா? கம்யூனிட்டி வந்து வேஷம் போட்டு வந்தா ஈத்து போட்டு அடி எடுப்போம். அவர்லாம் வர முடியாது அன்னைக்கு. போய் சேர்ந்துட்டாரு. சரி. ஓ அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணுன்ற ஆசை. ஓ துரியோதனனுக்கு யாரையும் கேட்கல. திடீர்னு வந்தாரு. வில்லை வளைத்து ஞானி இருந்தார். புறமத்து விட்டு ஓடி விட்டார். வில்லை வளைக்க முடியல. மற்ற அரசுகளாலும் முடியல. கர்ணாபிஷேகர் இருந்தார். அவரும் வில்லை வளைத்தார். ஞானி ஏற்று விழுந்தார். மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. வேடிக்கை. என் கோந்தனாரு எப்பா இது வில்லிலடா யமன்டான்னு நினைச்சுக்கிட்டு பயந்து போயிட்டாரு. அந்த நேரத்துல பாண்டவர்கள் ஆளுக்கு ஒரு புறமாக பிராமண கோலத்தோடு அமர்ந்திருக்காங்க. அதுல நடுவராக இருக்க முடியாத வில்லாளி எழுந்தார். ஜெயவர தளபதியா இருக்க முடியாத துஷ்டத்துவமனரே, ராஜாக்கள் தான் இந்த வில்லை வளைக்கலாமா, எக்குலத்தோராக இருந்தாலும் வில்லை வளைக்கலாமா என்று கேட்க எம்மதமானாலும் சம்மதம் என்று அண்ணன் சொல்ல
ஒரு ஐயர் வளைக்கிறார். ஐயரா? ஏப்பா திறமைசாலியான ஐயராட்டுக்குதே. எவ்வளவு திறமை இருக்கணும்? பலம் அதிகமா இருக்கணும். ஐயர் இல்லடா, கம்மியாட்டி. அந்த காண்டாவனம் மேரித்த வளைச்சாரு, கைய பிடிக்கிறாரு. அப்படியே ஒரு சொரண்டு இருப்பாரு. இங்க என்னடா உள்ளங்கைய சொரண்டா கம்மியா? அதெல்லாம் ஒரு சாடை. சாடை காட்டி விட்டுதான் சத்தியா சூர்காட்டுக்கு போறீங்க. இப்ப அந்த நாளையில எந்த சாடையும் கிடையாது. சாடை என் கைய சொரண்டான். ஆடு மேய்க்க போன இடத்துல ஓடி போனதெல்லாம் உங்க காலம். ஏன்டா ஈரசாதிக்கு போறேன்? உன் வயசு என்ன என் கைய சொரன்றீங்க? அவரு கைய சாடை காட்டிருப்பாரு. சாடை காட்டுல நான் தான் அடிச்சோன்னே இப்பெல்லாம் மன வரையில தொலை பிடிச்சிக்கிட்டுவா பின்ன. அது இந்த கல்யாணத்துக்கு பேனர் அடிக்கிறவங்க பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி அது பண்ணிட்டாங்களா? பேனர் அடிக்க போறேன் போச்சுடா. ஜாக்கெட்டுக்கு அளவு கொடுக்க போறேன்னு ஒருத்தர். அந்த நாளையில ஜாக்கெட்டு போடாத வயசுக்கு வராத கல்யாணம் பண்ணாங்க. ஜாக்கெட்டு போடாத எவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆமா. அன்னைக்கு பெண்களுக்கு கல்யாணம்னா மணவர பந்தல்ல உட்கார்ந்தா கூட இந்த பூமியை பார்த்த மாதிரிதான் உட்கார்ந்து இருப்பாங்க. தாலி கட்டும் போது கூட ஆம்பளை அம்முஞ்ச பார்த்தது இல்ல. ஆனா இப்ப பண்ணாதாட்டு எல்லாம் நடக்குது. என்னமோ கதை. இப்பெல்லாம் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட்னு வந்து போச்சு. என்ன பண்ணுவேன்? வாய மூடு. எங்க அத்தை பாஞ்சால நாட்டுல குழவர் வீட்டுல இருந்தாங்க. ஆமா. எங்க மாமியாரா ஏன்னா அது இளந்தலை கம்யூனிட்டி, ஒரு நல்லதுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒதுக்கு பரமா இருந்திருப்பாங்க. ஏண்டா ஒருத்தர சாக சொன்னாலும் நோக சொல்லப்படாது. அடுத்தவங்க எல்லாம் கெட்டவங்க பொட்டு பூ வச்சுக்கிறவங்க எல்லாம் நல்லவங்கன்னு நினைப்பாடா? அப்படி கிடையாதுடா. 4 6 கல்யாணம், 6 7 கல்யாணம், 7 9 கல்யாணம். பத்திரிக்கை அடிப்போம். ஐயர் 5 வீட்டு கல்யாணத்தை வாங்கிடுவாரு. எந்த கல்யாணம் பத்திரிக்கையில பேர் போடுற மாதிரி நடக்கும்? எங்க நடக்கும்? 1 2 தான் நடக்கும். மத்ததெல்லாம் இங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டே அதை வந்துகிட்டே இருக்கிறான்றார் போன்ல. நானே இதை பார்த்தேன். அப்படி அதே மாதிரி ஒரு இறுதி சடங்கு நடந்து போகுதுன்னா எல்லாம் ரெடி பண்ணிருப்போம் நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம். காலையில மணி 3 மணில இருந்து 4:30க்குள்ள தாலி வாங்கிடணும் அப்படிம்பாங்க. எல்லாம் ரெடியா இருங்கம்பா. அந்த நேரத்துல இந்த பரியாரியா இருக்கிறவன் எங்கேயாவது குடிச்சிட்டு போய் படுத்துக்குவான். அது போயிட்டு கத்திரிக்கோள் பிடிச்ச ஆசதி. ஏன்னா பரியாரி தான் வந்து குண்டு பழம் அறுத்து பால்ல போடுறது. ஆமா. கை வலையில உடைக்கிறது, காலாய்ப்பலாய் கட்டி போடுவான் போடுறது. ஆமா. அவனை தேடி பிடிக்கிறதுனாச்சும் விஷ வேலை வந்துடும். விஷ வேலையில இந்த தாலி இறங்கினாதான் ஆபத்தாகுமே தவிர நல்ல நேரத்துல இறங்கினா ஆபத்தாரா? நான் ஒண்ணும் சொல்லல விடு. அம்மா நான் கண்ணி கொண்டு வந்தேன்னாங்க. கனி என்று கேள்விப்பட்டு ஐவர் ராஜாக்களும் எங்க அத்தை வார்த்தையை தட்டாமல் ஐவர் ராஜாக்களுக்கும் பாரியால் ஒரு பொண்ணுக்கு எத்தனை நாளை கல்யாணம்? ஒரு நாள் தான். இந்த பாஞ்சாலி எனக்கு 5 நாள் திருமணம் ஏற்படுத்தினார்கள். ரொம்ப தூரமா? அட மாப்பிள்ள விடும் பொண்ணு விடும் ரொம்ப தூரமானு கேட்டேன். பஸ் தூரத்தை சொல்ல 5 நாள் அவங்களுக்கு கல்யாணம் நடந்ததான். முதலாக பொறுமையை பூஷணமாய் கொண்ட நீதிமானுக்கு முதல் கல்யாணமும் 14,000 கஜேந்திர மரமரத்து விமானத்துக்கு 2ஆம் நாள் திருமணமும் வில்ல வளைச்சவருக்கு 3ஆம் நாள் திருமணம். அண்ணா கொஞ்சம் கம்மனா இருங்க அண்ணா. நாங்களும் 2 மாசமா விடாத கத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் 2 மாசத்து பாக்கு இருக்குது. மலைக்கும் கடலுக்கும். நாளைக்கு இங்க சின்ன சேலம் போறோம். சின்ன சேலம் முடிச்சுட்டு விழுப்புரத்துக்கு அந்தாண்ட போறேன். விழுப்புரம் அந்தாண்ட முடிச்சுட்டு சேவலைக்கு வரேன். அப்படி இந்த காடுனூர் மூக்கனூர் அப்படி புதுப்பட்டு பக்கத்துல வைக்க கூடாது. அங்க உட்காந்துக்கிறவங்களுக்கு எல்லாம் நாங்க என்ன சொல்றோம்னு கேட்கணும். அதான் வேற ஒண்ணு இல்ல. எப்பா பக்கத்திலே கடை இருக்குது. 4ஆம் நாள் 5ஆம் நாள் கல்யாணம் யாருக்கு தெரியுமா? யாருக்கு? எங்க அத்தையான மாத்ரா தேவி.
யார் யாரு? முதல்ல எங்க அத்தை கொந்தமாதேவி, அவங்களுக்கு 3 ஆணு. மருதாரமா எங்க சின்ன மாமியா மாத்திரன், அவங்களுக்கு 2 ஆணு. நகுல சகாதேவன், அவங்களுக்கு தான் 4ஆம் நாள் 5ஆம் நாள் கல்யாணம். இந்த உத்தமியா கல்யாணம் ஆச்சு, அழிச்சிட்டு போனாங்க. எங்க மாமனார்கிட்ட கொண்டு நிறுத்தினாங்க. எங்க மாமனார் நல்ல மோராசை, இறந்தவன் பிள்ளை இருப்பவருக்கு அடைக்கலம். தம்பி பத்த மக்களா, என் பிள்ளைக்கு உங்களுக்கு போராட்டமா இருக்கு, காண்டவ பிரச்சனை என்று சொல்ல முடியாத ஈச்சங்காட்டை அழித்து அதுல ஒரு கொட்டா போட்டு குடும்பம் பண்ணுங்க. போய் பார்த்தா கொஞ்சம் மாதிரி நிக்குது, ஒரு ஈச்சங்காட்டையும் ஆவாரங்காட்டையும். அசரதச்சன் மயனுடைய உதவியினாலும் அண்ணன் நாராயணன் கிருபையினாலும் ஈச்சங்காட்டை அழித்து 84,000 வீதி ஒன்றுக்கு 84,000 வீடு, சதுரங்கமான நாடு, நீராழி மண்டபம், மணி மண்டபம், கழுகு மாளிகை, விசித்திரமான மாளிகை எல்லாம் ஏற்படுத்தி. அந்த நேரத்துல நாரதர் விஜயம் செய்யறார். யமலோகத்துக்கு போயிருந்தாரா நாரதர். அங்க என் மாமனார் பாண்டு மகாராஜன் தலைக்கீழாக வவா மாதிரி தொங்கிக்கிட்டு இருந்தாராம். ஓஹோ, தலைக்கீழ. ஐயா நாரத பெருந்தகையாரே, இன்னும் என் ஆவி சொர்க்கத்துல போய் சேரல. எல்லாம் இவ்வளவு சௌகரியமா இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி எனக்கு ஒரு நல்ல வழி மோட்சத்தை தேட சொல்லு அப்படின்னாங்க. அதை நான் உங்ககிட்ட சொல்றேன்னாரு. ஒரு தாய் தகப்பனுக்கு எந்த புள்ள பிறக்குதோ அது கையால கொட்டி போட்டாதான் சொர்க்கம்ன்றது ஒரு முறை. ஆமா, ஒரு திதி கொடுக்கறதும் நம்ம புள்ள மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் வழி வம்சம் வரணும். அதுக்காக தான் செத்தவங்களுக்காக நம்ம எதுவும் பண்ண போறது. அப்படி சொல்லவே எங்க வீட்டுக்காரர் பேரை வச்சு ராசியாகம்னா எல்லா நாட்டுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம். பணத்தை சம்பாதிச்செல்லாம் பங்காளியை சம்பாதிக்கிறது ரொம்ப கண்டிஷன். ஆமா, நல்லது கெட்டதுக்கு வேணும் இல்லையா? நல்லது கெட்டதுக்கு அங்காளி பங்காளி வேணும்டா. அப்புறம் வைகுட்டி அனுப்புறதுக்கு எங்கடா காணும்னா அப்பதான் ஓடி இருப்பான் வேணும்னு. வைகுட்டி அனுப்புவா போச்சு அங்க எதுவும் நடக்குது நடக்கல. அங்க போய் தலைவலியில நீ சும்மாச்சாண்டா அள்ளி போட்டுக்கிற. இப்ப 2 தடவை தும்முன்னு சத்தம் கேட்கும் பாரு. இங்க வாய முறா, நீ என்ன சொன்ன? நானு அதான் நல்லது கட்டதுக்கு பங்காளி வேணும் இல்லையா? இவன் ஆயா சத்தன அன்னைக்கு அழுவுக்கு போயிருந்தோம். எப்படி இருந்துச்சு? தை மாசம் பாங்க போனக்கா ஒரு 20 பேர் இருக்க மாட்டாங்க. இந்த கம்யூனிட்டி எங்கேயாவது போனா தானே அவனாவது வருவான். நான் போனதுனாலதான் வந்தாங்க. எங்க அம்மாக்காரி எந்த ஏவுக்கும் நடந்து கட்டதுக்கு போவாது, அதுக்கு அப்படித்தான் ஆகும். அதை நாங்களே சொல்லிட்டு தான் இருந்தோம். ஒரு 20 பேர் கூட இல்ல, மூலகாரனா 4 பேர். ஆடா, எங்க இளவுக்கு போனா சத்தம் வீட்டுக்கு போனா எனக்கு உடம்பு சரியில்லாத போடும். அப்புறம் மயில நம்ம வீட்டுக்கு வருவான். சரி, எல்லாம் முடிஞ்சது போனா எடுத்து பார்த்து போகணும்னு இருந்தோம். நானு டிரைவரு எல்லாம் போயிருந்தோம். ஒரு 10 பேர். அதுக்கு பிற்பாடு பார்த்தா தண்ணி எடுக்கிறதுக்கு போறாங்க. 3 பேர் தான் நிக்கிறான். தம்பி ஒருத்தன், இவன் ஒருத்தன், பரியரி ஒருத்தன். இன்னும் 2 குடம் தூக்கிறதுக்கு ஆள் இல்ல. பங்காளி 12 பேருக்கு என்ன புண்ணியம்? எங்கடா பங்காளி என்றான். அவன் எங்க குடிக்க போய்க்கிறானுங்களோ. மீதி 2 குடத்தை வச்சுட்டு 3 குடத்தை தான் தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ஆமா, அப்படி எங்க பங்காளிக்கு அழைப்பு கொடுத்துருந்தோம். ரைட். அதுல என் குழந்தைனார் வராரு. யாரு? துரியோதனன். ஆமா, பார்த்தார். பட்டி மக்களாகிய பாண்டவர்கள் ஈச்சங்காட்டை அழித்து இப்ப ஏற்பட்ட விசித்திரமான மாளிகை எல்லாம் கட்டிருக்காங்களே. பொதுவா ஒரு வீட்டுக்கு ஒரு மருமகன் வர நேரம், பொதுவா ஒரு ஆடு மாடு வாங்குற நேரம் நல்ல நேரமா இருந்தா அந்த குடும்பம் படிப்படியா முன்னுக்கு வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாட்டை புடிச்சண்டா, அதுல இருந்து எனக்கு எந்த பஞ்சமும் இல்லடா. 2 பனி விட்டு தாண்டா கிட்ட புடிச்சோம். நம்ம கஷ்டம் போறா திங்குறா. வருஷத்துக்கு 2 லட்சம் செத்து போச்சுடா. சாடி கொண்டான புத்தி குளத்துக்கு தகுந்த ஆச்சாரம். நீ ஏன்டா போய் பிடிச்சாங்க? வாடகை மீது அதை போய் பிடிச்சிட்டு போக வேண்டியது. அப்படி நினைச்சுக்கிட்டே வந்தாரு. இந்த தேவடியா வந்து கால வச்ச நேரமா சிறுவரத்துல முடிச்சு குப்பிரிக்க விழுந்தாரு. நான் சும்மா இருக்க கூடாதா? நானும் எங்க வீட்டுக்காரரும் வரவங்களுக்கு வரவேற்பு புனிந்து வரப்படாதா கூடன் மகனே என்ன. பின்னால வந்து என் குழந்தைனாரெல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்தாங்க. அந்த கந்தத்தை கடவுளே சொன்னதாண்டா என் குழந்தை நாளுக்கு கோபம் பொறி பறக்குது. கோவம் வராது. அப்புறம் ஊர்ல ஆத்தை எடுத்து அடிச்சுக்கிட்டு போடணும், அரசனை எடுத்தா வேற ஒரு கொட்டை போட போடணும். பெரிய மனுஷனாச்சே, நம்ம சொல்லிட்டோமே அவருக்கு கோபமா இருக்கேன்னு என் மனசு வேதனை ஆகி போச்சு. குழந்தைனார அந்த தவற உணர்ற பாரு. சொன்னது மாபெரும் குற்றம். தவறு செய்யறவங்க உணர்றவங்க தான்டா மனுஷன். குழந்தைனார நான் செய்தது மாபெரும் குற்றம். இங்க யாசியாக முடிஞ்சது, பஞ்சு வேலை நடக்குது. நீங்க எல்லாரும் வாங்க போகலாம் சாப்பிட அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைனாரையும் கூப்பிடுறாங்க. சிக்கன் கோயம்பு
அரை கிலோ கறித்து நான் என்ன பண்ணுவான் கரும்பு கருத்தா 5 கிலோ வாங்கிட்டு வந்து கொடுத்து ஆளுக்கு அரை கிலோ தின்னானு வஞ்சனை போடுவாங்க இரு உங்களுக்கு நான் சோறு போடுறேன்னா நம்ம கதையில சொல்ற உதவாங்க கம்யூனிட்டி ஏன் ரம்யா என் குழந்தைனாரோளுக்கு தண்ணி கொடுத்து வாங்க எடுத்தா பாருங்க உன் பொண்டாட்டி மாரி உக்காருனா பருத்தி வருது அம்மா இது இலகன மனசு வளைஞ்சு கட்டுறாங்க வாங்க கையாளமுங்க அண்ணன் வந்து உட்காந்தாங்க எல்லாருக்கும் இலையை போட்டேன் போடா இரு எங்க கை ஏறாங்கிட்டே போடாட்டேன் எல்லாரும் உட்காந்தாங்க சாதம் வச்சுக்கிட்டே போனேன் என் பெரிய குழந்தைனாருக்கு போய் சாதம் வச்சேன் அண்ணீன்னாரு என் குழந்தைனாரு என்ன உனக்கு 5 ஆம்பளை யாராச்சு ராத்திரிக்கு உங்ககிட்ட படுக்கிறவன் யாருன்னா ஐயா சபரிமலை புடுதா எப்பா கடவுளே இப்படியா நடக்கும் திருப்பதியில முருகன் இருக்காரு அதுல பயணி ஏசப்பா பயணி மாலையில யோசனாதான் பொண்ணு போட்டு வாடுறா போட்டோம் வேற மண்ணாயி போச்சு எங்க அம்மா சின்ன வயசுல என்ன அடிக்கும் என்ன அடிக்குது கேளு என்னன்னு சொம்பு விளக்குனா நல்ல மண்ணு போட்டு தேய்ச்சி சாம்பு போட்டு தேய்ச்சி பாஜரா இவன் ஊரு சொம்பு போடுற வேலையாவே இருக்கிறான் தேய்ச்சி கை விழுந்துச்சு கண்ணீர் புகை சிந்தி கதறி அழுதேன் யார நினைச்சு அழுதேன் அவங்க எங்க அண்ணன் நினைச்சு அழுதேன் அழுவுற எங்க அண்ணன் வந்தாரு இதுக்கா மழை அழுவுற நடந்ததெல்லாம் சொன்ன பார்த்து அவன் உன்னை கல்யாணம் பண்ணணுன்ற போறாமையில பேசுறாமா ஆமா மறுபடியும் நீ சாதம் வைக்க போனா அவன் கேட்பான் நான் சொல்றத சொல்லுன்னாரு என்ன ரவிக்கு யாருடைய வேதம்னு கேட்பான் ராத்திரிக்கு நாகேந்திர வேதம் கொழுந்தனாரன்னு சொல்லுன்னு எங்க அண்ணன் ஓஹோ அவர் கேட்டாருன்னா இப்படி எனக்கு எதுவும் நல்லது கெட்டது தெரியாது நான் போனா மறுபடி சாதம் வச்சேன் அண்ணி என்னாரு என்ன நான் கேக்குறேன் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் யாருடைய வேதம் ராத்திரிக்கு நாகேந்திரம் வேதம் கொழுந்தனாரு ஓஹோ இந்த இட கம்யூனிட்டி எங்க அண்ணன் இருக்கிறானே ஆமா அவன் என்ன பண்ணிட்டான் எரியத்துல அள்ளி போட்டா எரியுமா அமியுமா நீ இடக்கம் நட்டுன்னு சொல்லாத நான் காலையில பசி ஏறி போயிட்டே இருந்தேன் நம்ம ஹோட்டல் கடை வச்சுக்கிறானே முடிச்சாமி சங்கராபுரத்தில் அவங்க பொண்டாட்டி வந்தது பஸ்ஸில் என்னக்கா ராத்திரி ஆட்டோ பார்க்க வரலையான்னு நீ வந்தாவே உங்க வாச்சாரி இடையம் போனா இதே தான் பேசிட்டு இருப்பாரு இதை நாங்க வேற காதல் வாங்கிட்டோம் என்னதானே பேசிட்டு அண்ணன் பொண்ணு மூடு ஹோட்டல் பேர் எங்க அண்ணனுக்கு துரியோதனம் பொண்டாட்டி பெருந்திருவா கல்லாம்படியா வச்சிருந்தது எங்க அண்ணனுக்கு தெரிய மாட்டேன் அண்ணன் மட்டும் சொல்லு ஆமா இவன் என்கிட்ட சொல்லிட்டான் நான் போய் சொல்லிவிட்டேன் கண்ணால பார்த்தாலும் மண்ணால மறைக்கணும் மண்ணு மேல நின்று பொண்ணுக்கு போய் சொல்லக்கூடாது பொண்ணுக்கு துணி எடுத்துப்படும் ஆமா இது குற்றம் தானே பார்த்தாரு என் குழந்தைனாரு நம்ம பொண்டாட்டி கல்லாம்படியா வச்சிருந்தது இந்த தேவடி ஆளுக்கு எப்படிடா தெரியும் இதுதான் முதல் பகையே நான் குனிஞ்சு வரக்கூடாதான்னதெல்லாம் கூட இல்ல இதனாலதான் உடனே லட்சங்களுக்கு பூணு கல்யாணம் எங்களை அழைத்து நயவஞ்சகமாக சகுனி விடுத்து சூது பகடையாடி 4 ராஜ்யங்களை கைப்பற்றி சூதேயத்து லட்ச திரௌபதி நமக்கு சொந்தமானவள் என்று பாண்டவரை சூதியை கொடுத்திருக்கார்கள் அரண்மனையிலே இருக்கிறார் அவர் சிகை பிடித்து அழைத்து வந்து ராஜாக்கள் கொடுத்த சபையை என் வலது தோல் மீது அமரத்தை வந்தாரு புடிச்சுக்கிட்டாரா என் முடிய பட்டு மறைந்த மரியாதை இல்லாமல் பொட்டனவே வந்தழைத்த புத்தி இல்லா என் குழந்தனரே ஐயா தொட்ட முடி உங்கள் சபைதனிலே என்னை இட்டு வர சொன்ன விதம் என்னதென்று அறிகிறேனே ஐயா உனக்கு நான் அண்ணன் முண்டாடி தாய் மாறி என் சிகையை விடுங்க கொஞ்சம் விட்டு வெட்டணும் கண்டது யாரு உங்க அண்ணனை கண்டது யாரு இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை நான் வர முடியாது கண்டிப்பா மஞ்சள் தேய்ச்சி குளிக்க கூடாது குங்குமம் வைக்க கூடாது பூச்செடியில கைய வைக்க கூடாது காய்கறி போய் செடியில பறிக்க கூடாது பூ பூக்காது காய் காய்க்காது எதுக்கு சாமி ரூமுக்குள்ள போக கூடாது சொன்னி அதை சொன்ன ஆனா இதெல்லாம் சொன்னா என் பொண்டாட்டி கேட்க மாட்டேங்கிறா என்ன சொல்லுது உங்ககிட்ட போற சொல்லுது பார்த்தாரு இதை போய் சொன்னாரு என் குழந்தைனார் பார்த்தாடே அப்படின்னா அவளை தொடவானாண்டா அரண்மனையிலே எனக்கு என்ன பொண்ணாலேயே செஞ்சு வச்சிருந்தாராம் புரட்டுக்கோள் பணக்காரனாச்சே ஆமா தாய் மாட்டி என்னும் பொன் சுரட்டு கோலினார் அவள் அழகாபாரமான கூந்தலை பற்றி 60ஆம் படியில நிறுத்தி அவராவ படையினார் உடனே மறுபடியும் ஓடி வருகிறார் சிங்கம் எங்க பெரிய மாமியாவை போய் கட்டி பிடிச்சுக்கிட்டேன்
அத்தை மாமியன் முகத்தை பாரும் உன் மகன் செய்ய நியாயத்தை அவன் காமுகன் போல என்னை கைபிடித்து இருக்கவாரா இந்த பூமியில் அவனை போல ஒரு பொல்லாத பாவி உண்டோ அவனுக்கு தாமதம் ஒன்று சொல்லி தனித்து நீங்க அனுப்பு மாமி. அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? இப்பதான் தேடி பிடிச்சியா? உனக்கு 5 ஆம்பளை ஆனவன் என் பிள்ளை ஆகாதவனா? 6 ஆம்பளை ஆனா இருக்கட்டும் போடின்னு யார் அது கேள்வியா? எங்க இருக்கிற அந்த கேள்வி? ஏடா சரிப்பா, ஏடா சித்துப்பா, ஏடா அந்த கண்டார ஓடியா? ஏடா ஒரு அண்ணி நம்ம நடக்கூடாது, எத்த தாய் மாதிரி நினைக்கணும். அவன் 5ஓட 6 வச்சுக்கிறாங்க. மத்தால 2 பேர் பேரை வார்த்தை சொல்லி கொடுத்தாலும் அவெல்லாம் என்ன போய் ஆன வெடித்த வச்சு ஐயோ எத்தனை இருந்தாலும் ஏன் மாமியா இனி நீ என்ன எங்களுக்கு அங்காளியா பங்காளியா சாதியா தனமா ஒட்டினவையா தட்டினவையா எங்க அங்கு மங்காளிக்குள்ள 1000 இருக்கும். சும்மா கிடக்குற கம்மி வச்சுக்கலாம். இதுல என்ன வேலை? கல்யாணத்துக்கு ரேடியோ செட்டு கட்ட வந்தோம். ஒரு அக்கறையில சொன்னா நீ அப்ப அங்க இருந்தா நீ பெருமை கொண்ட மூட்ட நீ இல்ல பெருமை கொண்டதுக்கார வந்துக்கான சொன்னீங்க. கல்யாணத்துக்கு ரேடியோ இழுத்துட்டு போனாரு அவுக்குறாரு புடவைய. என் ஓபியெல்லாம் 100 பேர் நின்னு சாலையா என்னை பார்த்து கையை தட்டி சிரிக்கிறாங்க. ஓப்படியா இல்ல சகால்த்து என் பொண்டாட்டி அப்படித்தான் சொல்றேன். அப்படி யார நினைச்சாயுது? எங்க அண்ணனை நினைச்சாயுதேன். அண்ணா கத்த குயில் பிடித்து கண்ணெல்லாம் பெற்றெடுத்தோ அந்த சண்டாளன் என்னை பற்றி துயலுரிய என்னை மாலையிட்ட பாண்டவர்கள் 5 அண்ணா என்னை பார்த்திருக்க கோவிந்தாரி என்று அத்தைக்கு என் மானம் யார் வேந்தர் காப்பாரோ? நாராயணா கோவிந்தா. அப்ப வரும்போது 20 ரூபாய் எடுத்துட்டு வந்துருங்க. எங்க அண்ணன் மாலா துயில கொடுத்தார். எங்க கோந்தனார் மூர்ச்சி அடைந்து கீழே விழுந்தார். பாண்டவர்களே 12 வனம் ஒரு ஆண்டு அச்சாரம் வைத்து வந்தால் ஜெகம் பாதி நாடுனாரு. அப்ப பாவியினுடைய வார்த்தையை சிறமையை கொண்ட பாண்டவர்களோடு 12 வருஷமும் 12 நாளா தொலைத்து ஓராண்டு அக்கியாதம் வைப்பதற்கு மற்ற நாட்டிலே சுதேட்சனைக்கு வந்தன் மகள் ஜெயந்தரதி பிரதசாரணி காந்த வைத்து பணிமாதாக இருந்து நாடு கேட்க அனுப்பி அண்ணன் 10, 8, 18 நாள் யுத்தத்தை நியமித்து வந்தார். 18ஆம் நாள் யுத்தத்திலே கோந்தனார் செத்துட்டாரு. அம்மா திரௌபதா அதோ மாண்டு விட்டார் கூந்தல் முடியுமா அப்படின்னாரு. போய் பார்த்தா மலை மாதிரி கிடக்குறாரு. ஒரு ஊசி மோனை அர்த்தநாபுரத்துல குச்சி எடுக்கிறனால விடமாட்டேன். ஒரு ஊசி மோனையில இருக்கிற மண்ணை எடுத்து 21 பாகமாக்கி 1 பாகம் பாண்டவர்களுக்கு கொடுனாலும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னையே. மண்ணை கண்டது யாரு, மனையை கண்டது யாரு, பொண்ணை கண்டது யாரு, பொருளை கண்டது யாரு? இன்னைக்கு இந்த பூமியெல்லாம் விட்டுட்டு போறையே சண்டாளான்னு மாற அடிச்சு அழுவுற. அப்படி அழுத போது எங்க அண்ணன் சொன்னாரு, என்ன படுகாலத்துல உப்பேரி சொல்றேன், உனக்கு நிக்க நிழல் இல்லன்னா, குந்த குச்சி இல்லன்னா, திங்க சோறு இல்லன்னா, கொழு குத்த நிலம் இல்லன்னா, வாய்தா வைக்க வை இல்லன்னா, இன்னைக்கு அந்த கம்மியை சேர்த்துட்டான்னு அழுவுற அப்படின்னாரு. அண்ணா நிலத்தை கேட்காத, உன் தம்பிட்ட ரத்தம் துடிக்கலன்னாலும் இந்த ரத்தம் துடிக்கும். தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சரீரம் ஆடும். 16 நாளைய தீட்டுக்காரி நான். ஆமா நீ கொண்டாங்கொடுத்தான் சோர்த்தன வந்தவன் உனக்கு வருவா. அது கெடாக்கறி 2வது கப் வைக்க இல்ல சண்டை பிடிச்சிட்டு போறானுவ. நானும் எல்லாம் ஒண்ணா, நானும் எல்லாம் ஒண்ணாடா, நானும் அவனும் ஒண்ணாடா. எடா சும்மா கிடந்த கூதி அவனுக்கு வைக்கல, நான் முறக்க மாமா. எடா தாய் மாமா நான் எனக்கு இல்லையாடா டென்ஷன் கிளப்புறேன். நான் வச்சிருந்த 5000 வச்சுட்டா போய் ஒரு கப்பு கறி வைக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒன்ன பார்த்த மாதிரி வைக்கணும். பார்த்தேன் அதே மாதிரி எங்க அண்ணன் சொன்ன மாதிரி அவர் மார்பை பலந்து உதர தென்னையாகவும் பழுகு சிலம்பி செப்பாகவும் செருக்குடலை மல்லிகை புஷ்பமாகும். அதாவது மலர் சூடி மன்னருக்கு மகுடம் தரித்து சரியாக இன்னையோட 31 நாள். நேற்று 30 கும்பிட்டாச்சு என் குழந்தை இருக்கு. துரியோதனுக்கு 30 கும்பிட்டுச்சியா? அந்த பலகாரம் அந்த முறுக்கு 30 கும்பிட்றா. நீங்க முட்டையும் மட்டும் வச்சு படைப்போம். பழக்கத்தெல்லாம் அது கிடையாது. நாங்களா படைப்போம். நாங்க வடை பாயாசம் பொரியல் இதுதான் செஞ்சு வச்சு சாதம் வச்சு தான் படைக்கிறது. கோட்டராத வச்சு படிச்சீங்களா இல்லையா? அது இல்லையா? என் குழந்தை நான் கோட்டரை குடிக்கிறேன். கோட்டரை வச்சு கோட்டரை குடிக்க துரியோதனை குடிச்சு பாக்கலையே. ஆனா அம்மா குடிச்சாலும் செடியா நின்று வாதாடுவான்.